ஈரானுக்கு எதிரான போர் டிரம்புக்கு எந்த அளவுக்கு தனிப்பட்ட விவகாரமாக மாறியுள்ளது என்பதனையும் ஈரான் இன்னும் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக டிரம்ப் மற்றும் அவரது பாதுகாப்பு குழு கருதுவதையும் வெளிப்படுத்துகின்றன. செய்தி வீச்சுடன் இணைந்திருக்கிறீர்கள். அவன் என்னை தாக்குவதற்கு முன்பே நான் அவனை தாக்கிவிட்டேன். அவர்கள் 2 முறை முயன்றார்கள், ஆனால் நான் முதலில் அவரை தாக்கிவிட்டேன். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய மறுநாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ABC செய்தியாளர் ஜெனாத்தன் ஹோருடன் தொலைபேசியில் இவ்வாறு பேசியிருந்தார். அந்த நேரத்தில் அமெரிக்காவின் ஒப்புதல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மற்றும் பல முக்கிய ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இதை ட்ரம்ப் கடந்த சில ஆண்டுகளாக ஈரான் தன்னை குறிவைத்து விடுவதாக கூறப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சதிகளுடன் நேரடியாக தொடர்பு படுத்தியுள்ளார். கடந்த 6 மாதங்களாக நீடித்து வரும் போரின் போது ட்ரம்ப் இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவதை தவிர்த்துள்ளார். எனினும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெட்டசெட் இதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் ஜனாதிபதி ட்ரம்பை கொல்ல முயன்றது, அதற்கு ட்ரம்ப் இறுதியில் பதிலடி கொடுத்து விட்டார் என்று அவர் மார்ச் மாதம் தெரிவித்தார். ட்ரம்பை கொல்லும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்பட்ட ஈரானியர் ஒருவர் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்துக்கள் ஈரானுக்கு எதிரான போர் ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு தனிப்பட்ட விவகாரமாக மாறியுள்ளது என்பதையும் ஈரான் இன்னும் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ட்ரம்ப் மற்றும் அவரது பாதுகாப்பு குழு கருதுவதையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த அச்சம் இந்த வாரம் வெளியான ஒரு தகவல் மூலம் மேலும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த மாதம் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் இருந்து அமெரிக்கா திரும்பிய போது ட்ரம்ப் ரகசியமாக மாற்று விமானத்தில் பயணம் செய்ததாக தெரிய வந்துள்ளது. வழக்கமாக ஜனாதிபதி பயணிக்கும் ஏர்போர்ஸ் 1 விமானம் ஊடகங்களையும் வெள்ளை மாளிகையும் அதிகாரிகளில் பெரும்பாலானவர்களையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. ஆனால் அது ஒரு வகையில் டிகாய் அல்லது ஏமாற்று விமானமாக பயன்படுத்தப்பட்டது. ட்ரம்ப் உண்மையில் வேறு விமானத்தில் பயணம் செய்தார். இதற்காக அவர் விமானத்திற்கு செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் கேட்டரிங் பொருட்களை ஏற்றி செல்லும் லொரி போன்ற விமானம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏர்போர்ஸ் 1 மீது ஈரானிடமிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்ற நம்பகமான உளவு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அச்சுறுத்தல் குறித்து வெள்ளை மாளிகை இதுவரை அதிக விவரங்களை வெளியிடவில்லை. ஜனாதிபதி போர் மண்டலம் அல்லது அதற்கு அருகில் உள்ள பகுதிக்கு செல்லும் போது இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழக்கத்திற்கு மாறானவை அல்ல என்று அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளும் ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் உக்ரைன் போன்ற இடங்களுக்கு ரகசிய ஏற்பாடுகளுடன் பயணம் செய்துள்ளனர். ஆனால் ட்ரம்ப் விடயத்தில் அவரது வழக்கமான நான் மிகவும் வலிமையானவன், ஈரான் பலமடைந்து விட்டது என்ற அரசியல் பிம்பத்திற்கு இந்த சம்பவம் சில சங்கடங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக ஜனாதிபதி கேட்டரிங் லோரிக்குள் மறைந்து விமானத்தை மாற்றி சென்றார் என்ற தகவல் அவர் வெளிப்படுத்தி வரும் வலிமையான தலைமைத்துவ பிம்பத்திற்கு முரண்படுவதாக கருதப்படுகின்றது. இதனால் இந்த நடவடிக்கை குறித்து பல வாரங்களுக்கு ரகசியம் காக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ட்ரம்புக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்கள் புதிதானவை அல்ல. 2020 ஜனவரியில் தனது முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் மூலம் கொன்றது. இதற்கு பதிலடி கொடுப்போம் என்றும் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகளை குறிவைப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருந்தது. ஒரு ஈரானிய சுவர் ஓவியத்தில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கும் போது அவரை குறிவைக்கும் ட்ரோன் காட்சியும் வரையப்பட்டிருந்தது. இந்த அச்சுறுத்தல்கள் வெறும் அரசியல் பேச்சுக்களாக மட்டும் இருக்கவில்லை என்பதற்கான அறிகுறிகளும் பின்னர் வெளியாகி இருந்தன. 2022 ஆண்டு முன்னாள் ட்ரம்ப்
தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் சதியொன்றை கண்டறிந்த பின்னர் அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் அமெரிக்க குடிமக்களை குறிவைக்க வேண்டாம் என்று ஈரானை எச்சரித்திருந்தது. 2024 ஜூலை மாதம் பாகிஸ்தானை சேர்ந்த அசீப் மொசண்ட் என்ற நபரை அமெரிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடையவராகவும் ட்ரம்பை கொல்லும் சதியில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பஹாத் சகீரி என்பவருக்கு எதிராக மற்றொரு ட்ரம்ப் படுகொலை சதி தொடர்பாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. மெஜண்ட் 2026 மார்ச் மாதம் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார். அமெரிக்க வழக்கறிஞர்களின் கூற்றுப்படி ஈரானிய புரட்சிகர காவல்படை அதிகாரி ஒருவரின் உத்தரவின் பேரில் செயற்பட்டதாக கூறப்படும் சகீரி இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த சதிகள் அனைத்தும் திட்டமிட்ட நிலையிலேயே முறியடிக்கப்பட்டன. ஆனால் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி பதவியை கைப்பற்ற முயன்ற காலத்தில் அவர் எதிர்கொண்ட உடல் ரீதியான ஆபத்துகள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டன. 2024 ஜூலை மாதம் பென்சில்வேனியாவின் பெட்லரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவர் காயமடைந்து ரத்தம் வழிந்த நிலையில் காணப்பட்டார். 2 மாதங்களுக்கு பின்னர் புளோரிடாவில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு அருகே மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ஆயுதமேந்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இத்தகைய சம்பவங்கள் ட்ரம்பின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் வெள்ளை மாளிகை செய்தியாளர் மெஹி பஹ்ர்மேன் கூறுகையில், ஈரானிய சதிகள் மற்றும் 2024 ஆண்டின் படுகொலை முயற்சிகள் அனைத்தும் ட்ரம்பின் மனதில் ஒரே பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். ட்ரம்பை பொறுத்தவரை ஈரானும் தான் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுகின்றேன் என்ற உணர்வும் எப்போதும் இருக்கின்றது என்றும் கூறியிருந்தார். நான் ஜனாதிபதியாக வராமல் இருந்திருக்கலாம். ட்ரம்ப் தனது உயிருக்கு எதிரான படுகொலை அச்சுறுத்தல்கள் குறித்து அடிக்கடி நகைச்சுவையாகவும் பேசுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியாக இருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று யாரும் என்னிடம் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் நான் போட்டியிட்டிருக்கவே மாட்டேன் என்று ட்ரம்ப் ஒருமுறை கூறியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது நகைச்சுவையாக கூறப்பட்டாலும் அதன் பின்னால் உண்மையான அச்சம் இருப்பதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். 2025 ஆண்டு ஈரானின் அணுசக்தி ஆராய்ச்சி நிலையங்கள் மீது ட்ரம்ப் நடத்திய தாக்குதல்களும் 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடற்படை முற்றுகையும் ட்ரம்புக்கு எதிரான புதிய ஈரானிய அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுத்திருந்தன. இதற்கு ட்ரம்ப் கடுமையாக பதில் அளித்திருந்தார். ஜூலை மாதம் ட்ரூத் சோஷியல் பதிவில் ஈரான் தன்னை கொலை செய்ய முயற்சிக்க போவதாக அச்சுறுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் ஈரான் மீது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளன என்றும் ஈரான் தனது அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் உடனடியாக தாக்குதல் நடத்தும் என்றும் எச்சரித்திருந்தார். ஈரானில் கில் ட்ரம்ப் வாசகங்கள் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தன. கமேனியின் இறுதி சடங்கிற்கு முந்தைய நாளில் நடைபெற்ற நிகழ்வில் சிலர் கில் ட்ரம்ப் என்ற ஹேஷ்டேக் வாசகத்துடன் பதாதைகளை ஏந்தி இருந்தனர். அடுத்த வாரம் தெஹ்ரானின் மத்திய பகுதியில் உள்ள கட்டிடத்தில் ட்ரம்ப் கருப்பு சவப்பெட்டிக்குள் கிடப்பது போன்ற பெரிய சுவர் ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. அதன் கீழ் "We kill Trump, blood for blood" என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. ட்ரம்புக்கு எதிரான முந்தைய சதிகளில் ஈரான் நேரடியாக ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்துள்ளது. ஆனால் கமேனியின் மரணம் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானிய பொதுமக்கள் உயிரிழந்ததாக வெளியான தகவல்களின் பின்னணியில் ஈரானில் இருந்து வெளியாகும் செய்தி தெளிவாக உள்ளது. இந்த போர் இன்னும் முடியடையவில்லை. மேலும் ட்ரம்ப் பழிவாங்கலுக்கான முக்கிய இலக்காகவே பார்க்கப்படுகின்றார். நான் அவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றேன். துருக்கியில் இருந்து அமெரிக்கா திரும்பிய பயணத்தின் இறுதி கட்டத்தில் ட்ரம்ப் அவருடன் பயணித்த ஊடக குழுவினரும் மீண்டும் ஒரே வாகனத்தில் இணைந்தனர்.